எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வந்து ஒரு 2-3 நாளாகவே திமுக கூட்டணியில் முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஸ்மெல் பண்ணி கடைசி 2-3 நாளா? கடைசி இப்போ கடந்த 2-3 நாளாக எங்களுக்கு வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து அங்கே எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணுறாங்கங்கிறது தேர்தல் முடிவுகளை பொறுத்து இருக்கும். இன்னொன்று, இப்போ ரீசெண்டாக வந்து சுதீஷ் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாரு. அதில் வந்து பிரமலாதா அண்ணியை வந்து துணை முதலமைச்சராக பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கு ஒரு கூட்டணி கணக்கு இருக்குது. இப்போ இவங்க எல்லாமே வெற்றி பெற்று ஒரு விஜய்க்கு தேவையான அளவுக்கு எண்ணிக்கையோடு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், முதல்ல அவங்க தான் பிச்சுக்கிட்டு வருவாங்க. இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதிகபட்சம் உங்களுக்கு இந்த மந்திரி அந்த மந்திரி அந்த மந்திரின்னு ஒரு 4 இது பிரித்து கொடுத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்கேர்சிட்டியோ அவங்க வந்துட போகிறாங்க. ஸோ இதெல்லாம் அரசியலில் ரொம்ப சகஜம். மாற்றுக் கட்சியிலேருந்து அது இந்த அணியோ அந்த அணியோ யாரோ ஒரு குறிப்பிட்ட அணியிலேருந்து கொஞ்சம் பேரை வர வச்சா அவருடைய பிரச்சனை சால்வ் ஆகிடும். பட் அந்தளவுக்கே போகாதுன்னு நான் நம்புகிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அதுதான் நம்புகிறேன்.